ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ராகி சிமிலி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஈஸியான இந்த ஸ்வீட் ரெசிப்பியை ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் அரைச்ச ராகி மாவு 1 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். முதவே அதிக தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக தெளித்து உதிரி உதிரியாக மாவை புட்டு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். மாவை கையில் அள்ளி கொழுக்கட்டை பிடிச்சோம்னா நமக்கு கரெக்டாக பிடிக்க ஷேப் வரணும். இப்போ சரியான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையுமே நல்லா கையிலே உதுத்து விட்டுக்கணும். மாவு உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு காட்டன் கிளாத்தை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டில் விரித்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவள்ளி இட்லி தட்டில் வச்சிடலாம். நான் எடுத்திருந்த 1 கப்பு மாவு இந்த தட்டுக்கு கரெக்டாக இருந்தது. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு எடுத்து இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வறுத்து விட்டுக்கணும். லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக எல்லை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு வெள்ளையல் எடுத்துக்கோங்க. வெள்ளையலுக்கு பதிலாக கருப்பியல் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக படபடன் பொரிஞ்சதும் வெளியில் எடுத்துருங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு காய்ந்த திராட்சை சேர்த்துட்டு திராட்சை உப்பி வர வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ராகி லட்டு செய்கிறதுக்காக மாவு நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நல்லா சூடாக இருக்கும் போதே நெய் சேர்த்து கலந்து விட்டுருங்க. சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்பு உங்களுக்கு எந்தளவு கூடுதலாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கணும். திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவு துருவின தேங்காய் நான் சேர்த்துருக்கேன். உடனே சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ராகி சிமிலி எந்த அளவு நமக்கு பெருசாவோ அல்லது சின்னதாவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி இறுக்கமாக உருட்டினோம்னா கேழ்வரகு உருண்டை ரெடி ஆயிரும். இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் இந்த ராகி சிமிலியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.